என்னைக்கு ஒரு இடத்துல நம்ம பாலியேட்டிவ்னு டிசைட் பண்ணிட்டோமோ, அந்த கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் ரேடியேஷன் எது கொடுத்தாலும் டிசீஸ் நல்ல கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா, கண்ட்ரோலர் ஆஸ்பெக்டில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் ஆகாமல் ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை இப்போ எடுத்துகிட்டு வர்றதுன்னு டிசைட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பாலியேட்டிவ்னு முடிவு பண்ணும்போது டில் டிசீஸ் கண்ட்ரோல் சைடு எஃபெக்ட் வந்து டாலரேட் பண்ணுறாங்களா இல்லையா, நல்லா டாலரேட் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி கண்டினியூ. நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட பாலியேட்டிவ் செட்டப்பில் வச்சுருக்கோம். 4th ஸ்டேஜ் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும், நல்லாவே அப்படியே இருப்பாங்க. 3 இயர்ஸாக ஆன் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தட் மேபி ஓரல் டேப்லெட்ஸ் ஆர் இம்யூனோதெரப்பி சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து டிசீஸை கண்ட்ரோலாக வச்சுருந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல யூ வாண்ட் டு டேக் எ கால் ஆஃப்டர் 4 or 5th சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் வாண்ட் டு டேக் எ கால், இந்த ட்ரீட்மெண்ட் ஓகேவா இல்லை வேறு ஏதாவது கம்பைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அல்டிமேட் நம்மளோட தேவை வந்து இப்போ டிசீஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதை எதை எடுத்து பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த இடத்துல ஸ்டாப்புங்கிறதுக்கான வேலை இல்லை. யூஸ் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், மேக் த டிசீஸ் கண்ட்ரோல், தட் வில் பி கண்டினியூ. டிசீஸ் ப்ராக்ரெஷன் இல்லாட்டினா பேஷண்ட்டுக்கு சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, நம்ம டோஸை குறைக்கிறது இல்லைன்னா நிப்பாட்டுற டிசிஷன் எடுக்கிறோம் இப்படிங்கிறத தவிர வேறு இடத்துலையும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிற்கவே நிற்காது, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும்.